இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தொடர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணி மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதிமுக. ஸோ ஃப்ரிட்ஜி தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரிட்ஜி தருவோம், மதுவிலக்கு அமல்படுத்துவோம், நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? 297 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு வாக்குறுதிகள்? அதான் இனி போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு USSR மாதிரி ஒரு சோசியலிச ஸ்டேட்டா மாறிடும் நினைக்கிறேன். கவர்மெண்டே எல்லாம் பார்த்துக்கும். ஃப்ரிட்ஜ் கொடுக்கும், டிவி கொடுக்கும், வாஷிங் மிஷின், வண்டி எல்லாத்தையும் கவர்மெண்டே கொடுத்துரும். போக்குவரத்து இலவசம், மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். இந்த ரேட்ல போச்சுன்னா இன்னும் ஒரு 15 இயர்ஸ்ல நம்ம ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டா மாறிடலாம். இப்ப திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம் மாசம், அதிமுக 2000ன்றாங்க, புதுசா வந்த தாவேக்கா 2500ன்றாங்க. இந்த வேகத்துல ஏறி போய்கிட்டே இருந்ததுன்னா 15 இயர்ஸ்ல நம்ம யாரும் வேலைக்கே போக தேவையில்லை, வீட்டுல தாராளமா உட்காந்துக்கலாம், எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இலவசமா கிடைச்சிரும். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம அரசியல்வாதிகள் கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு சினிமாவா இருந்தா அப்படி பண்ணலாம். அன்பார்ச்சுனேட் இவங்க போற வேகத்தை பார்த்தா பெருசா கொண்டு போய் ஒரு குழியில தள்ள போறாங்க நம்மள. இப்ப அதிமுகவோட இந்த மேனிஃபெஸ்டோ பாருங்க, தேர்தல் அறிக்கையை பாருங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க திமுகவுக்கு எந்த வகையிலையும் மாற்றம் கிடையாது. அப்படியே திமுக செய்யக்கூடிய அதே தவறுகளை இன்னும் நாங்க பெரிய அளவுல பண்ணுவோன்றத காட்டுறாங்க. இது என்ன மேனிஃபெஸ்டோ? இங்க பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜா ஏறக்குறைய 2 கோடிக்கு மேல ரேஷன் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 2-2.5 கோடி இருக்குமா? 2 கோடிக்கு மேல இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரிட்ஜா. இவங்க பண்ற ஒரு தவறு என்னன்னா, இப்ப ஃப்ரிட்ஜ் நீங்க 2 கோடி ஃப்ரிட்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு 2 வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜே விற்காது. சோ ஒண்ணு இவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு அந்த பணத்தை வச்சு ஃப்ரீயா ஃப்ரிட்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இன்னொரு சைட்ல கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஃப்ரிட்ஜை மேனுஃபேக்சர் பண்ணி உழைத்து வித்துட்டு இருப்பான்ல லாபத்துக்கு, அவன் குழப்பையும் நீங்க எடுத்துருவீங்க. ஸோ ஒண்ணு மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து மக்களை அந்த பினான்சியல் சிஸ்டம் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. இன்னொரு சைட்ல உழைச்சு ஃப்ரிட்ஜ் வாங்குறவங்க, கஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜை உற்பத்தி பண்ணி ஒரு லாபத்துக்கு விற்கிறவங்க, அந்த தொழிலையும் காலி பண்ணிடுவீங்க. அப்ப என்ன ஆகும்? நாளைக்கு அங்க வேலை இழப்பு, இந்த விஷயங்கள் நடக்கும். இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்களையும் இந்த மாதிரிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப நான்லாம் காலேஜ் படிக்கும் போது நிறைய கையேந்தி பவன்பாங்க, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் பார்த்தோம்னா வண்டியில தள்ளிட்டு போறதெல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. குறிப்பா அம்மா உலகம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அங்க போய் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டாங்க. பட் அது கூட ஓகே, பசியோட யாரும் இருக்க கூடாது, ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா ஓகே. ஆனா இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் 3 கொடுத்துருவாங்களா வருஷத்துக்கு 3. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்க ஃபியூச்சர் பத்தி பேசுறாங்க. அன்னைக்கு சரியாயிரும், அன்னைக்கு நாங்க கொடுப்போம் அப்படி கொடுத்துருவீங்க. சூப்பர், ரைட்டு. கேஸ் சிலிண்டர் கொடுப்பாங்களாம். அப்புறம் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய். அப்புறம் ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ. அப்புறம் 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 25,000 rupees மானியமா கொடுக்க போறாங்களாம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. சோ இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுப்போம்னு சொல்லல, பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்துவோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் சொல்லுவோம். கூச்ச நாச்சமே எங்களுக்கு கிடையாது. இது செய்யறது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, அதை பத்தி தான் எங்களுக்கு கவலையே கிடையாது. தமிழ்நாட்டோட நிதிச்சுமை ரொம்ப மோசமா இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்னு கேட்டா அதுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் ஆதாரங்களை பெருக்கி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப நிதி ஆதாரங்களை பெருக்கி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். நிதி ஆதாரங்களை எப்படி பெருக்குவாங்க? ஏதாவது புதுசா தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கி கட்டி அதுல நிறைய ப்ராஃபிட்டை உருவாக்கி அப்படிதான் பண்ண போறாங்களா என்ன? ஒன்னும் இல்ல, டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இப்ப அதிமுக பெருசா நாங்க சாதிச்சிட்டோம்னு சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க கோவிட் காலகட்டத்திலையும் நல்ல நிதி மேலாண்மையில ஈடுபட்டோம், ஃபண்ட்ஸ் கரெக்டா நாங்க மேனேஜ் பண்ணோம், பெருசா டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல, எல்லாம் கரெக்டா பண்ணோம். எப்படி பண்ணீங்க? கடன் அதிகமா வாங்கினீங்க. கோவிட் டைம்ல நிறைய கடன் வாங்கினீங்க. இப்ப திமுக கேட்ட அதேதான்,
நாங்க பயங்கரமா பினான்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ பார்த்தா கம்மியா இருக்கு, டெட் டு ஜிஎஸ்டிபினா ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபில கடனோட சதவீதம் கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கதை பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி கம்மி பண்ணீங்க? டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க. திமுக டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, அவங்க கடனை அதிகப்படுத்துறீங்க, இப்படிதான் வண்டியை ஓட்டுறீங்க. உங்களுக்குன்னு ஸ்டேட்டோட ரெவென்யூ, அதாவது ஸ்டேட்டோட வருவாயை அதிகரிக்க கையில ஒரு வித்தையும் கிடையாது. இருக்கு, டாஸ்மாக் இருக்குல்ல, அதெல்லாம் முடியல தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நியாயமான முறையில நிறைய டாக்ஸ் வாங்குறாங்க, அது பத்தல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? டாஸ்மார்க் மாதிரியான தவறான வழியில பணத்தை ஜெனரேட் பண்றாங்க, அதுவும் பத்தல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஏகப்பட்ட கடனை வாங்குறாங்க, அதுவும் பத்தல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? திரும்ப டாக்ஸ் ஏத்துறாங்க. இது ஒரு சைக்கிள். டாக்ஸ் ஏத்துறது, அப்புறம் தப்பு தப்பா விஷயம் பண்றது, அப்புறம் திரும்ப டாக்ஸ் ஏத்துறது. இவ்வளவு பெரிய ஒரு தவறை பண்ணிட்டு இருக்காங்க. இத பெரிய சாதனை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை எதிர்க்க வேண்டிய மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகளும் பார்த்தோம்னா இதே பாணியில செயல்பட்டு இருக்காங்க. விஜய் வந்தாருன்னா அவரு 2500 தரன்றாரு, அப்புறம் தங்கம் தரன்றாரு, அது சிலிண்டர் தரன்றாரு, அவர் இவங்களெல்லாம் ஒழுங்கிருவார் போல. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இலவசங்களை விமர்சிச்சு யாரும் பேசக்கூடாது, அது ரொம்ப தவறான விஷயம். அதுலயும் ஒரு டிஸ்கிளைமரை போட்டுறாரு. அவருக்கு தெரியுது இதெல்லாம் பேசும்போதே நம்ம விமர்சிப்பானுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு பிட்டை போட்டலான்னு அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு. சோ இவங்க ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்றத எவ்வளவு தூரம் சுருக்கிட்டாங்க பாருங்க. நாட்டுக்கு எது தேவை, மக்களுக்கு எது தேவை, மக்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டை எப்படி வளர்த்தெடுக்கணும், பாலிசி வைஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ண, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மேனிஃபெஸ்டோன்றது சிம்பிள். நான் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும். ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னா மக்களுக்கு என்ன கேட்க பிடிக்குமோ அதை நான் அடிச்சு விடுவேன். இப்ப நான் 10 விஷயம் சொல்றேன்னா நாளைக்கு தான் ஒன்னாவது பண்ணணும். திமுக அப்படிதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுவே நம்மள இன்னைக்கு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுருச்சு. இப்ப நம்ம டாக்ஸ் எல்லாம் அதிகமா பே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இவங்களும் இதே மாதிரிதான் ஒரு 300 வாக்குறுதிகள், 97 வாக்குறுதிகள். அதுல ஹைலைட்டா சில விஷயங்கள் பண்ணிடுறது, ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. நான் பாருங்க 2000 ரூபாய் கொடுத்துட்டேன் பாருங்க, நான் பாருங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன் பாருங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் அதை வச்சு பெரிய வெற்றி மாதிரி கேம்பெயின் பண்ணும். இது லஞ்சம்ங்க, வேற எதுவுமே கிடையாது, லஞ்சம். அரசு பணத்தை இப்படி ஊதாரித்தனமா செலவழிச்சிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் நீங்க கொடுக்குறேன்னு ஒரு சொல்லியிருக்காரு பாருங்க, 10,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். கருணை தொகை. என்ன கருணை தொகை? ஐயோ, கருணை தொகை. நீங்க இறக்கம்லாம் பட வேண்டாம், தமிழர்களோட உரிமைக்காக நீங்க சண்டை போடுங்க. நீங்க உங்களோட கருணை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ 97 கருணை எல்லாம் வேற இடத்துல காட்டலாம். 297 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு, சீட் ஷேரிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேசுபொருள் அந்த பக்கம் இருக்கு. பெரிய கட்சிகளை தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க, இந்த இடங்களை ஒதுக்கிட்டாங்க. பாஜகவுக்கு 28 இடங்கள் ஒதுக்கீடு, பாஜகவுக்கு 27 இடங்கள் ஒதுக்கிருக்காங்க. அதே போல வந்து பாமகவுக்கு 18, டிடிவிக்கு 11, தமாகவுக்கு வந்து 5 அப்படின்லாம் சீட்டு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க சீட் ஷேரிங்ல இவங்க எப்படி விளையாடி இருக்காங்கன்னு பாக்குறீங்க? அந்த விளையாட்டுல நல்லா விளையாடுறாங்க, திமுக நல்லா விளையாண்டுருக்காங்க அந்த விளையாட்டை. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல காங்கிரஸுக்கு 27 சீட் கொடுத்துருக்காங்க, இவங்க பாஜகவே 27 சீட்ல ஒரு வழி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுகவால அதிகாரத்திலேயே இல்லாத காங்கிரஸ் பார்ட்டிய கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல. 28 சீட் கொடுத்துருக்காங்க. அதிகாரத்துல இல்லாத அதிமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 27 சீட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது போக பாஜகவோட ஓட் ஷேரும் அதிகம், பாஜகவுக்கு 10% ஓட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜகவோட சில கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க, அந்த கட்சிகளோட ஓட் ஷேரையும் சேர்த்தோம்னா 18%. இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பாஜக சைட்ல இருந்து வருது. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதிகாரத்துல இல்லாத அதிமுகவால அதிகாரத்துல இருக்கக்கூடிய பாஜகவை 27 சீட்டுக்கு சுருக்க முடியுது. இந்த விஷயத்தை திமுகவால பண்ண முடியல. இதுல திமுகவோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் தான் அதிமுக, பாஜகவோட கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்காங்க, பாஜக சொல்றதுதான் அதிமுக கேக்குறாங்க, இல்ல டெல்லிக்கு போயிட்டு வராங்க. ஆமா, இவ்வளவும் ரைட், இதெல்லாம் ஓகே. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது பாஜகவை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறாங்க அதிமுக. ஆனா அங்க பார்த்தோம்னா திமுக 28 சீட்டை விட்டுருக்காங்க, +1 வேற, +1.
அது ஏகப்பட்ட குடைச்சலையும் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்ப அதிமுகவோட இந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைகளை பொறுத்தளவுல பெரிய தகராறு எதுவும் நடக்கல. ஒரு மாதிரி பெரிய பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா டக்குன்னு 1 கோல் அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் பெரிய சிக்கல்கள்லாம் இல்லாம கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனா முடிச்சிட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை இவர் அங்க போனாரு, அவர் இங்க வந்தாரு, அவர் அவரை போய் பார்த்தாரு, இவரை போய் பார்த்தாருன்னு ஏகப்பட்ட பேச்சு, ஏகப்பட்ட தகராறு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலைஸ் ஆகுது. இப்ப அதிமுக கூட்டணியை டக்குன்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் திமுகவும் பார்த்தோம்னா வேகமா டக்குன்னு ஃபைனலைஸ் பண்றாங்க. விசிகேவுக்கு 8ன்னு ஃபைனலைஸ் பண்றாங்க, டிஎம்டிகேவுக்கு 10ன்றாங்க, சிபிஐஎம்க்கு 5ன்றாங்க. அது வரைக்கும் பார்த்தோம்னா அதிமுக இதை செஞ்சு முடிக்கலன்னா இப்பயும் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. சோ அதிமுக டக்குன்னு ஃபைனலைஸ் பண்ண உடனே அவங்களும் வேற வழி இல்லை, நம்மளும் முடிச்சே தீரணும், இல்லைன்னா பின்தங்கின மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். அதனால டக்குன்னு முடிக்கிறாங்க. ஆனா கூட்டணின்னு வரும்போது ஓரளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது பாஜகவோட வளர்ச்சியெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டார் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஆனா லாங் ரன்ல நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவோட என்ன சொல்றது, பாஜகவோட தேவை அதிமுகவுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கும்னு தோணுது. 24ல தனித்து போட்டிடுறாங்க. பாஜக நிறைய சீட்ஸ நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்க, ஒரு 10% ஓட்ஸ் வாங்குறாங்க. நிறைய இடங்கள்ல 2வது இடத்துக்கு வராங்க. அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிடுறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா அமையுது. இனிமேல் நம்ம பாஜக இல்லாம ஜெயிக்க முடியாதுன்ற சூழலை ஏற்படுத்துது. ஜெயிப்பமோ தோப்போம், பாஜக இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடையாதுன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துது. சோ இந்த தேர்தல்ல அதிமுக பாஜகவோட அலைன்ஸ் வைக்கிறாங்க. இப்ப என்னன்னா 24ல பாஜக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கல்ல, அந்த அலைன்ஸ் இப்பவும் பாஜக தான் மெயின்டைன் பண்றாங்க. இப்ப வாசனோட கட்சியை பொறுத்தளவுல 5 சீட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சில சிக்கல்கள்லாம் இருக்கு, அப்புறம் 5 சீட்டுக்கு ஃபைனலைஸ் ஆறாங்க. அவங்க பாஜகவோட சின்னத்துல நிக்கிறாங்க. டிடிவி தினகரனை பாஜக தான் உள்ள கொண்டு வராங்க, பிஎம்கேவை பாஜக தான் உள்ள கொண்டு வராங்க. இதுதான் அதிமுகவுக்கு பெரிய ஆபத்துன்னு பாக்குறேன். அதிமுக சீட்ஸ் எல்லாம் கம்மியா கொடுக்குறாங்கன்றதெல்லாம் ஓகே, ஆனா இங்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், அதாவது அதிமுக கூட இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் அதிமுக கண்ட்ரோல்ல இல்ல, பாஜகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது பாஜகவுக்கு பெரிய ஒரு லெவரேஜ், பெரிய ஒரு பலம். அது அங்கதான் அதிமுகவுக்கு சிக்கல் இருக்கு. சோ வரக்கூடிய நாட்கள்ல பாஜக இல்லாம அதிமுகனால தாக்கு பிடிக்க முடியாது. சோ இன்னைக்கு பாஜக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. பாஜக தான் இந்த கூட்டணி கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்றீங்க. பாஜக இல்லைன்னா அந்த கட்சிகள் எல்லாம் வெளில போயிருவாங்கல்ல. 24ல எப்படி வெளில போனாங்களோ அதே மாதிரிதான் போவாங்க. பாஜக இருக்கிறதுனால அவங்களும் உள்ள வந்திருக்காங்க. ஆமா, பாஜகனால தனியா மேபி ஜெயிக்க முடியாம இருக்கலாம், ஆனா பாஜக நினைச்சா அதிமுகவை தோக்கடிக்க முடியும். இன்னைக்கு பாஜக தனியா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா எலெக்ஷனே தேவையில்லை, இப்பவே நம்ம சொல்லிடலாம் அதிமுக தோத்துருவாங்க. சோ அதிமுக ஜெயிக்கணும்னா பாஜக கண்டிப்பா அவசியம். அதிமுகனால பாஜக ரிப்ளேஸே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அதிமுகவை தள்ளிட்டாங்க. சோ அதிமுகவோட டிபெண்டன்ஸ் இருக்கு பாருங்க, பாஜக மேல இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப. இது அதிமுகவுக்கு ஒரு கட்சியா பெரிய ஒரு சிக்கல். மேபி வெற்றியை கொடுத்துட்டாங்கன்னா இது குறைஞ்சிடும் இல்ல, வெற்றியை கொடுத்து இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னா குறைஞ்சிடும். வெற்றியை கொடுத்தாலே இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆயிடுவார். ஆனா அது பாஜகவுக்கும் தெரியும். ஓகே, அதிமுக ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகும் அப்படின்றது பாஜகவுக்கு கண்டிப்பா தெரியும். அங்கதான் ஒரு பெரிய முரண் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணியை பொறுத்தளவுல சீட் ஷேரிங் நல்லா முடிச்சிட்டாரு இபிஎஸ், மற்ற எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாரு, எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிளாம் வாங்கல்ல, அந்த கூட்டணியோட அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அதிமுகவோட நலன் ஒன்னா இருக்கு, பாஜகவோட நலன் வேற ஒன்னா இருக்கு. ஒரு கூட்டணியில் நீங்க சேர்ந்து இருக்கும் போது உங்க 2 நலனுமே சேமா இருக்கும். அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவது பாஜகவுக்கு நல்லது இல்லை, அதே மாதிரி பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்றது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதிமுக டேமேஜ் ஆவாங்க. அதே மாதிரி அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா அது பாஜகவோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லது இல்லை. இதுதான் சிக்கல். 24லயே நம்ம இந்த முரணை பாக்குறோம். 24ல பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது, வேற யாரோட ஓட் ஷேர் கம்மியாகுது, அதிமுக ஓட் ஷேர் கம்மியாகுது. சோ அப்ப இவங்க வளர்ந்தா அவங்க வளர முடியாது, அவங்க வளர்ந்தா இவங்க வளர முடியாது. 2 பேரும் சேர்ந்து வளர்றதுன்றது கஷ்டம், அதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா 2 பேருமே ஒரே ஓட்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க. அப்ப 2 பேருமே எப்படி இவனை காலி பண்ணலாம், அவங்க எப்படி இவங்களை காலி பண்ணலாம் யோசிப்பாங்க. இந்த ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு முரண் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கு.
இதுதான் சிக்கல் இந்த கூட்டணி. ஓகே, இப்ப 27 சீட்ல பாஜக போட்டிடுறாங்க, ரொம்ப குறைவான சீட்ல எடப்பாடி அவர்கள் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா தாமரை சின்னமா பாத்தீங்கன்னா அது அதிகமா தான் போயிட்டு இருக்கு. 27, அதுக்கப்புறம் 5 ஜி.கே. வாசன் அவர்கள் 5 வாங்குறாரு, தாமரை சின்னத்தெல்லாம் போட்டிட போறேன்றாரு. அதே போல வந்து ஜான் பாண்டியன் அவரும் என்ன சின்னன்னு தெரியல, நான் விரைவில் அறிவிக்கிறேன்றாரு. மேபி 24ல ஒரு தாமரையில தான் போட்டிட்டாரு. இப்பயும் அவர் தாமரையில தான் ராஜபாளையத்துல போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஐஜேகே, ஸோ அவங்களும் 2 தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா சின்னம் என்ன அப்படின்றது நாங்க விரைவில் அறிவிக்கிறோம்ன்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க அந்த தாமரை சின்னம் அப்படின்றது அதிகமாகுது? மேபி 27 சீட்ல பிஜேபி நின்னாலும் ஆனா தாமரை சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? கரெக்ட். அவங்க ஏற்கனவே பாஜக ஆட்கள் தான். அவங்க பாஜக உள்ள வராங்க. ஆமா. இப்ப விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக எதிர்த்து அவ்வளவு செயல்பட்டார். ஆனா இன்னைக்கு பாஜகவோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமா மாறிட்டார், ஒரு பார்ட்னரா மாறிட்டார். அங்கம்னு சொல்ல முடியாது, ஒரு பார்ட்னரா மாறிட்டார். இன்னைக்கு பாஜகவை மீறி அவரால் வெளியே போக முடியாதுன்ற சூழல் இருக்கு. பாஜக தனித்து நின்றாங்கன்னா அவரும் பாஜகவோட தனித்து நிற்கிறார். பாஜக அதிமுகவோட சேர்ந்தா அதிமுகவுக்குள்ளேயும் பாஜகவால அவரை கொண்டு வர முடியுது. அதிமுகனால அதை கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. ஆனா பாஜக அதையும் செய்யறாங்க. சோ அதிமுகவையும் கன்வின்ஸ் பண்றாங்க, டிடிவியும் கன்வின்ஸ் பண்றாங்க. அதே மாதிரிதான் பிஎம்கேவியும், ஏதோ ஒரு வகையில பிஎம்கேவியும் போராட்டத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியுது பாஜகவால. அப்ப இது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, சிறிய கட்சிகள் எல்லாமே திமுக கண்ட்ரோல்ல இருக்காங்க. சிறிய கட்சிகள் திமுகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. டெல்லிக்குலாம் அவங்க போல. இங்க அந்த விஷயம் இன்னும் இல்ல. சோ அதனால இது ஒரு பெரிய சிக்கல் தான். பாஜக ஸ்லோவா அதிமுக கூட்டணிக்குள்ள பலம் பெற்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பலம் பெறுறாங்களா அதெல்லாம் செகண்டரி. ஆனா இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் பார்த்தோம்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் முறியடிக்கணும்னு தான் நினைப்பாரு. அதை இபிஎஸ் அவர்கள் இதை முறியடிக்கணும்னா அவருக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் கிடைச்சதுன்னா இபிஎஸ் அதை பண்ணிடுவாரு. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் ஷூடான பொலிட்டிஷியன். அவரோட வாக்குறுதிகள் இந்த மாதிரி மோசமா இருக்கலாம், அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தவறா இருக்கலாம். இங்க பாருங்க, கருணை தொகைன்ற என்ன கருணை தொகை, என்ன பார்த்து நீங்க இறக்கப்படுறீங்களா நீங்க? சோ அதெல்லாம் ஒரு அரசோட வேலையே கிடையாது. நீங்க கருணைப்படுறதெல்லாம் அப்படியே இல்லாம யாராவது இருந்தாங்கன்னா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா கருணைப்பட்டு நீங்க கொஞ்சம் அவருக்கு பணம் கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். நீங்க ஒரு கவர்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு அரசு மக்களை பார்த்து கருணை எல்லாம் படக்கூடாது. அது திமுக மாதிரி ஹேண்டில் பண்ணும். உரிமை தொகை அப்படின்னு சொல்லணும். அது உரிமையோ இல்லையோ, ஆனா அவங்க நல்லா மார்க்கெட் பண்றாங்க பாருங்க. இந்த புரிதல்லாம் இபிஎஸ் கிடையாது. இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ஐடியாலஜி இதெல்லாம் பெருசா தெரியாது. ஆனா அவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியும். யார எப்படி சைட்லைன் பண்ணணும், அதிகாரமே இல்லாம அவர் ஓபிஎஸ் சைட்லைன் பண்ணிட்டாரு பாருங்க. டிடிவி அவர்களை சைட்லைன் பண்ணிட்டாரு, சசிகலா அவர்களை சைட்லைன் பண்ணிட்டாரு, அண்ணாமலை அவர்களை சைட்லைன் பண்ணிட்டாரு அவரு. சோ பாஜகலையும் அவருக்கு தேவையான ஒரு ஆளை ஒரு நாள கொண்டு வர முடியுது. நயனாருக்கும் இபிஎஸ்க்கும் நல்ல இக்குவேஷன் இருக்குன்றாங்க. சோ இப்ப அவர்கிட்ட பவர் நாளைக்கு கிடைச்சதுன்னா அவர் டெஃபினட்டா பாஜகவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை கண்டிப்பா கணிசமா அவர் கம்மி பண்ணிடுவார். ஆனா அதிகாரம் கிடைக்குமான்றது சிக்கல் தான். அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஓகே, இப்போ அதிகாரத்துல இல்லாத காங்கிரஸ் அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக ஒரு வழி கொண்டு வந்தாங்க. அதிகாரத்துல இருக்கக்கூடிய பாஜக கிட்ட அதிகாரத்துல இல்லாத அதிமுக அதிகாரம் செலுத்துறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு நினைக்கிறேன். இது திமுகவுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்றதுனால அவங்க இறங்கி போறாங்க அந்த இடத்துல. அதே தான் இங்கேயும் பாஜகவுக்கு இப்போ அதிகாரம் வேணும்ன்றதுனாலதான் அவங்களும் கொஞ்சம் இறங்கி வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இல்லைனாலும் 29 நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்போ அதிமுக நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்றதுனால இப்போ பாஜக கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு பாக்குறேன். ஸோ 2 இடத்துலயுமே அதிகாரம் தேவைப்படுறதுனால அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் கொஞ்சம் இறங்கி வராங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணுது. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கும் நம்ம வருவோம், அது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். இப்ப பாஜகவுக்கு ஒரு 40 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப 27 கொடுத்துருக்காங்களா, 27 40 கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். பாஜக அதை டீல் பண்ண முடியுமான்ற கேள்வி இருக்கு. பாஜகவோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. 21ல பாஜக 20 சீட் போட்டிட்டு 4 தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரைக் ரேட் என்ன? 5ல ஒரு சீட்டு. 5ல ஒரு சீட்டை நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப சிபிஐக்கும் சிபிஐஎம்க்கும் திமுக சீட்ஸை கம்மி பண்றாங்க. ஒரு சைட்ல நம்ம இது அநியாயம்னு சொல்றோம், சிபிஐக்கு 1% ஓட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசுறோம். 2 கட்சிகளுக்கும் ஏறக்குறைய 1% ஓட்டு இருக்கு. ஆனா அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. 21ல திமுக கூட்டணி ஜெயிக்கும் போதுமே 6 சீட்ல 2 சீட் தான் ஜெயிக்கிறாங்க.
சோ 3ல ஒரு சீட் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. பாஜக 5ல ஒரு சீட் தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்குன்னா ஒரு கட்சி உங்களுக்கு ஓட் ஷேர் இருக்கா இல்லையான்றதை தாண்டி அவங்க வின்னிங் சீட்ஸ் வேணும்னா ஒரு கட்சியும் அலைன்ஸ் ஜெயிப்பாங்க. ஒரு சீட் ஜெயிச்சாதான் அது உங்களுக்கு பிரயோஜனம். நீங்க சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கணும், இல்லாட்டி பெரிய மெஜாரிட்டி வாங்கணும், எது வாங்கினாலும் வின்னிங் சீட் தான் உங்களுக்கு கணக்கு. பாஜகவால வின்னிங் சீட்ஸ் கொடுக்க முடியுமான்றது பெரிய ஒரு கேள்வி. பாஜக கிட்ட 10% ஓட்டு இருக்கலாம், கூட இந்த சிறிய கட்சிகள்லாம் இருக்கலாம், எல்லாம் சேர்த்தா 18% இருக்கலாம், எல்லாம் ரைட்டு. ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்களால வின்னிங் சீட் கொடுக்க முடியுமா? ஓட்ஸ் மட்டுமே வின்னிங் சீட்டா மாறாது. வின்னிங் சீட் வாங்குறது வேற, ஓட்ஸ் வாங்குறது வேற. வின்னிங் சீட் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு அந்த எக்ஸ்ட்ரா மைல் புஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம். சோ அதனால பாஜக கொஞ்சம் என்ன சொல்றது, பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்கன்னா அவங்க சக்தி என்னன்றதும் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு 50 சீட்டு 40 சீட்டு வாங்குறோம்னா அதை ஜெயிக்கவும் நம்மளால முடியாது. ரெண்டாவது, இப்ப அதிமுகவை ரொம்ப பலவீனப்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அதிமுக விட்டுட்டு போற அந்த வெற்றிடம் இருக்குல்ல, அதை யாரு ஃபில் பண்ண போறா? பாஜகவால் அதை ஃபில் பண்ண முடியுமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. சோ நீங்க ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணிருவீங்க, அதை ஃபில் பண்றது வேற ஒருத்தரா இருப்பாரு, தமிழ் தேசியவாதிகளோ வேற யாராவது ஃபில் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த வெற்றிடத்தை கிரியேட் பண்றதும் கொஞ்சம் ஸ்லோவா சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அலைன்ஸை உடைச்சாச்சுன்னா, இப்ப 26லயே அலைன்ஸை உடைச்சாச்சுன்னா உங்களுக்கு 0, அதிமுக ஏறக்குறைய 0 ஆயிடுவாங்க. அதுல உங்களுக்கும் லாபம் இல்லை, அதிமுகவுக்கும் லாபம் இல்லை. ஆனா இப்ப நீங்க அலைன்ஸை வச்சு அதிமுகவை ஸ்லோவா பலவீனப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் அதுல லாபம் இருக்கு, அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு லாபம் இருக்கு. 29ல நீங்க சொன்ன மாதிரி மேபி அவங்க அதிமுகவை யூஸ் பண்ணலாம். 29ல அவங்க அதிமுகவை மேபி யூஸ் பண்ணலாம், விட்டா திமுகவையும் அவங்க மேபி யூஸ் பண்ணலாம். அவங்க இதுக்கு அந்த ஆப்ஷன் ரொம்ப சுருக்கி வச்சுக்கணும். அவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே 29ல அவங்களுக்கு நிறைய லோக்சபா சீட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம், ஒரு 10-15 சீட் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம், திமுக இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப தாராளமா யோசிக்காம திமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. யார் தேவையோ அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் ஒன்றும் தயங்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அவங்களும் ரொம்ப ஓப்பனா தான் இருப்பாங்க. சோ வேற நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இறங்கி வர்ற அதிகாரம் உள்ள கட்சிகள் பின்னாடி பல்வேறு கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அரசியல்ல யாருமே எதையும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதுவும் அமித்ஷா மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல்லாம், அவர்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல் வாங்கல, அந்த மாதிரிதான். சாதாரண இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வராங்கன்னா அவங்க எல்லாம் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரியான பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இந்த பவர் கேம் எப்படி ஆடணும்னு தெரியும், ராஜதந்திரம், இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. சோ எதையும் அவங்க ஃப்ரீயா விட்டு கொடுக்க மாட்டாங்க. 24ல அவங்க கொஞ்சம் ராஷா சில விஷயங்கள் பண்றாங்க, தனியா நிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கும் லாபம் இல்லை, அதிமுகவுக்கும் லாபம் இல்லை. அப்போ ஒரு பொலிட்டிஷியன் இதை பாப்பாருல்ல, எனக்கும் லாபம் இருக்கணும், அதிமுகவுக்கு லாபம் இருக்கும் இல்லையா, எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும்ல. அப்புறம் நீங்க ஒரு ஃப்ரீயா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்க. அந்த ஸ்பேஸ் யாருக்கு கடைசியில யூஸ் ஆகுது? என்டிகேக்கு யூஸ் ஆகுது. என்டிகே 8% ஓட்டு வாங்கிட்டாங்க. சோ நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்தினா என்டிகே இப்போ க்ரோ ஆகுறாங்க. சோ அந்த இடத்த நீங்க ஓரளவுக்கு ஃபில் பண்றீங்க, அதுல உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா இன்னொரு கட்சிக்கு பெரிய அட்வான்டேஜ் அது ஏற்படுத்துது. சோ அப்ப நீங்க சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதானே கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு கட்சியை பலவீனப்படுத்தினாலும் அந்த இடத்த முழுமையா நிரப்பக்கூடிய பலம் எனக்கு இருக்கான்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப 40 சீட் கொடுத்தா அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. சோ அப்ப சிஸ்டமேட்டிக்கா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. ரைட், வீக்காக்குனா எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பாக்குறேன். அவங்க பாஜக ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்ணல அதிமுகவுக்கு. ஓகே, இப்ப எல்லா பத்திரிகையாளரும் சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால்ல அதிகாரிகள் ஃபுல்லா மாத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ணலையே. தமிழ்நாட்டுல பாஜகவோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலையே. பாஜக காரங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்களா, ரைட்டு. பாஜக காரங்க வந்து பிரச்சாரம் பண்ணுன்ற அவசியம் அதிமுக கிடையாது. பாஜக காரங்களோட அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அதிமுகவுக்கு தேவை என்னன்னா பாஜகவோட அரசியல் பலம். சென்ட்ரல்ல இருக்காங்க, அந்த பலத்தை பாஜக யூஸ் பண்ணணும்னா அதிமுக விரும்புவாங்க. ஆனா அதிமுகவுக்கு சாதகமா பாஜக அந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தவே இல்லை. சோ அதனால ஏன் பண்ணல? ஒண்ணு இது இந்த ரீசனா இருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல அவங்க க்ளோஸா வந்துட்டாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு இன்னும் அந்த மாதிரி க்ளோஸா வரல, இன்னும் ரொம்ப தூரத்துல தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த எஃபோர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப நான் என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா நான் 50 ரூபா வேஸ்ட் பண்றேன்னா எனக்கு அது ஏதோ ஒரு லாபம் தரணும். அரசியல்லையும் அதே மாதிரிதான், பொலிட்டிக்கல் கேபிட்டல்வாங்க. இப்ப ட்ரம்ப் ஒரு விஷயத்த கையில் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கிறாருன்னு வச்சுப்போம், அவரோட பொலிட்டிக்கல் கேபிட்டலை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் இப்ப ஈரான்ல போய் முட்டி மோதி தோக்குறாருன்னு வச்சுப்போம், நாளைக்கு இதே மாதிரி நாளுக்கு இன்னொரு கட்டிட்டு போக முடியாது.
சோ இந்த இடத்துல அவரு பொலிட்டிக்கல் கேபிட்டலை வேஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு ரிசல்ட் வரணும், அப்பதான் அடுத்த இடத்துக்கு அவர் போய் சண்டை போட முடியும். பிஜேபிக்கும் அதே மாதிரிதான், அவங்களோட பொலிட்டிக்கல் கேபிட்டலை இங்க வேஸ்ட் பண்றாங்கன்னா இங்க இருந்து ரிசல்ட் அவங்களுக்கு வரணும். இல்லாட்டி இதே வேலை எல்லா ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்க முடியாது. வெஸ்ட் பெங்கால்ல நம்புறாங்க நம்ம பொலிட்டிக்கல் கேபிட்டலை நம்ம செலவழிச்சோம்னா நமக்கு அது ரிசல்ட் தரும், இங்க அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அவங்க. இப்போ 21ல இதே கூட்டணி இருந்துச்சு, அதிமுக கூட்டணி இப்படிதான் இருந்துச்சு. பாமக, பிஜேபி ஏறக்குறைய இருந்தாங்க. கிருஷ்ணசாமி மட்டும் இல்ல நினைக்கிறேன். ஆமா, அவர் மட்டும் இப்ப இல்ல. ஆமா, இப்ப இல்ல. இப்போ பாமக என்ன பண்றாங்க அப்படின்னா 23 சீட்டு வாங்குறாங்க. அந்த கட்சி இப்போ 18 குறையுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்போ 20 வாங்கின பிஜேபி இப்போ 27 ஆகுது. சோ இது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு நிறைய கட்சிகளை காலி பண்ணணும்னா எப்படி பாக்குறீங்க? இது பாஜகவோட வளர்ச்சின்றதை விட ரொம்ப யதார்த்தமா தானே இருக்குது பார்க்க. பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பாஜக உங்களுக்கு டைரக்டா நேரடியா வாக்குகளை உள்ள கொண்டு வராங்க. ரெண்டாவது பாஜக சில கட்சிகளையே உள்ள கொண்டு வராங்க. இப்ப பாஜக அப்புறம் பாஜக இல்லைன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. எப்படி காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது, அதே மாதிரி பாஜக இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. அப்ப பாஜகவோட தேவையும் உங்களுக்கு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 7 சீட் அது கொடுக்குறாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் அது 27ல குறைச்சது பெரிய ஒரு விஷயம் தான். நம்ம இந்த விஷயம் எல்லாம் பேசினாலும் அதுக்கு முன்னாடி வேற காரணங்கள்லாம் இருக்குன்னு பேசினாலும் யதார்த்தத்துல தேர்தலுக்கு முன்னாடி கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு பாருங்க. காங்கிரஸை விட ஒரு சீட் கம்மியா கொடுத்துருக்காங்க பாருங்க. காங்கிரஸுக்கு என்ன 3% ஓட்டு இருக்கு, இவங்க கிட்ட 10%க்கு மேல ஓட்டு இருக்கு. சிறிய கட்சிகளை கொண்டு வராங்க. காங்கிரஸ் மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இல்ல, குவைட்டாவும் இருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதும் எக்ஸ்ட்ரா 7 சீட் தான் கொடுக்குறாங்க. அது ஒண்ணு. பிஎம்கே அதே மாதிரி பலவீனப்பட்டிருக்காங்க. சோ ஒண்ணு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னொரு சைட்ல பிஎம்கே வீக்கா இருக்காங்க. பிஎம்கே கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கு. அவங்க அப்பா வெளியில இருக்காங்க. இப்ப அவர் தான் அந்த பார்ட்டியோட ஃபேஸ். கண்டிப்பா பெரியவரால ஓட்ஸ் உடைக்க முடியும். சோ இன்னைக்கு அதிமுக பிஎம்கேவை டவுன் சைஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்ப கண்டிப்பா பெரியவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு, பெரியவரால கண்டிப்பா கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுது. அதை பார்த்துதான் அவங்க சீட்ஸை கம்மி பண்ணிருக்காங்க. சோ இப்ப அன்புமணி அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பிஎம்கேன்றது நான் தான், என் கையில தான் கட்சி இருக்கு, நான் தான் எதிர்காலம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல விட்டதை பிடிச்சிடலாம். ஆனா இப்போதைக்கு அன்புமணி அவர்கள் கண்டிப்பா ஓட்ட உடைப்பார்ல. ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் ஓட்டு உடைப்பார்ல. அவரு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்ப சும்மா ஒரு 1000 ஓட்டு தொகுதி உடைச்சாலுமே சிக்கல் தானே. ஏன்னா பாமகனா யார் நம்ம மைண்டுக்கு வரா? அன்புமணி வர மாட்டாரு, பெரியவர் தான் வருவார். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இமோஷனலா அவரோட ஒரு கனெக்ட் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, கேஸ்ட் கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து மத ரீதியான ஒருங்கிணைப்பு ஈஸியா கொண்டு வந்துடலாம் இல்லையா? சோ அதுதான் பாஜக இங்க பண்றாங்கன்னு கேட்கறேன் நான். இங்க ஜாதி ரீதியாக ஒருங்கிணைச்சு சில கட்சிகள் ரன் ஆயிட்டு இருக்கு, மக்களை ஒருங்கிணைச்சு சில கட்சிகள் ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அங்க இருந்து மத ரீதியா கூட்டு போயிடுறாங்களா மக்களை பிஜேபி? அது இருக்கலாம், அது மேபி கொஞ்சமா இருக்கலாம். பட் அதை தாண்டி வேற சில காரணங்களும் இருக்குன்னு நீங்க பாக்குறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாமக பலவீனமும் பட்டிருக்காங்களே. பாமகவோட சீட்ஸ் கம்மியாகுதுன்றது ஓகே, ஆனா பாமக அதுக்கு ஏத்த மாதிரி பலவீனப்பட்டிருக்காங்களே, அது இல்லாம நடக்கல. அதே மாதிரி பாஜக பிராக்டிக்கலா வளர்ந்துருக்காங்கல்ல, பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நீங்க சொன்ன ஃபேக்டரா கூட இருக்கலாம். காஸ்ட் கன்சாலிடேஷன், மேபி ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் கொண்டு போய் சேர்த்துச்சாங்களோ நம்ம பார்க்கலாம். ஆனா மேபி அது இருக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா பாமக வீக் ஆயிருக்காங்க தானே. சோ எனக்கு தெரிஞ்ச பாமக வீக் ஆனாங்க, கட்சி 2ஆ உடைஞ்சிருக்குன்னா இப்போ பிஎம்கேவை கூட்டணி கூப்பிடுறாங்க, பிஎம்கே முழுசா வரல. இப்ப முழுசா தான் கேக்குறாங்க, எனக்கு இன்னும் பிஎம்கே வேணும். அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டாரு அன்புமணி. கண்டிப்பா ஒத்துக்கிறாரு, சந்தோஷமாவும் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அன்புமணிக்கு பாஜகவும் அதிமுகவும் கொடுக்குற அந்த அங்கீகாரமே பெரிய விஷயம். இன்னும் ராமதாஸ் அவர்களுக்கு இது கிடைக்கல. பெரிய கட்சிகள் இருந்து அவருக்கு அங்கீகாரம் என்ன கிடைக்கல. எந்த கட்சியும் அவர் அகாமடேட் பண்ணல. எப்ப மற்ற கட்சிகள் உங்களை அங்கீகரிச்சு உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களோட கூட்டணி வைக்கிறாங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு கட்சி அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இப்ப 2ஆ உடைஞ்சிருக்கீங்க. நீங்க நான் தான் பிஎம்கேன்றீங்க, அவரு தான் பிஎம்கேன்றார். ஆனா அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அங்கீகாரம் கிடைச்சது மட்டும் இல்லாம 18 சீட்டும் கிடைச்சிருக்கு. அது பெரிய விஷயம். அப்கோர்ஸ் பார்ட்டியும் அவர்கிட்ட தான் இருக்கு. சோ அதனால ஒண்ணு உங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, 2வது 18 சீட்டும் கொடுக்குறாங்க. அன்புமணி அவர்களுக்கு இப்ப அது பெரிய ஒரு நல்ல டீல் தானே. ஓகே, ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்தா அவருக்கு எவ்வளவு சிக்கலா போயிருக்கும். அது இப்போ இந்த கூட்டணி திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியா மாறி இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இது எந்த கூட்டணி?
அதிமுக கூட்டணி? அதிமுக கூட்டணி நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரே சிக்கல் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடையுது. இப்ப அதிமுக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மேபி இருக்காதோன்ற சந்தேகம் வருது இல்ல. அது வர்றதுக்கான காரணம் அதிமுக வீக்கா அந்த கூட்டணி வீக்கா இருக்குதுன்றதை விட இந்த ஓட்ஸ் உடையுது. இப்ப விஜய் ஃபேக்டர் புதுசா உள்ள வருது. விஜய் தான் களத்துல இல்லையே, சோ அவரே வீக்கா தானே இருக்காரு. அவரு பெருசா உடைச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து கமல் மாதிரி தாங்க. இன்னைக்கு கமலுக்கு அவர் கட்சியை வளர்க்கணுன்ற ஒரு நோக்கமே இல்லை பாருங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க விஜய் டீம் பார்க்க தான் செய்வீங்க. ஏன்னா விஜய் வந்து கேப்டன் மாதிரியோ மற்ற எம்ஜிஆர் மாதிரியோ கிடையாது. அவர் ஒரு டெம்பரரியா சில வேலைகள் பண்றதுக்காக வராரு. எப்படி கமல் அப்படிதானே வந்தாரு ஓட்ட உடைச்சாரு, இப்ப சீட்டே வேண்டாம் அப்படின்ற ஒரு படி இப்ப போயாச்சு. விஜய் ஒரு ஷார்ட் டேர்முக்கு உள்ள வராரு. ஆனா விஜய்க்கு ஒரு ஃபேம் இருக்கு. நானும் நீங்களும் சொல்றதை விட விஜய் சொன்னா அவர் பேச்ச கேட்கறதுக்கு பல லட்சம் பேர் இருக்காங்க. நமக்கு இது இல்லாஜிக்கலா படலாம். விஜய்க்கு போய் எதுக்கு ஓட்டு போடுவாங்க, அவர் வெளியே வரமாட்டேங்கிறாரு. ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. விஜய் சைலண்டா இருக்காருன்னா அவர் பதுங்குறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாருன்னா அதையும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. விஜய் ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டுறாருன்னா அதை சப்போர்ட் பண்ணி வேற மாதிரி பேசுவாங்க. விஜயை வெறித்தனமா சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. விஜய்க்காக நிறைய பேர் விஜய்க்கு ஓட் போடுவாங்க. அது போக விஜய் திமுக எதிர்ப்பையும் பேசுறாரு. இங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சித்தாந்த புரிதலோட இருக்க ஆட்கள் எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க, சும்மா பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சோ அவங்கள பொறுத்தளவுல விஜய் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறாருன்னா அதையே பாசிட்டிவா பார்ப்பாங்க. அதிமுக சரியா அந்த வேலையை பார்க்கலையே. அவ புதுசா திடீர்னு இவர் வராரு, ஒரு சினிமாக்காரனுக்கான கிளாமர் இருக்கு. அது போக திமுக விமர்சிக்கிறாரு, பர்சனலா அட்டாக் பண்றாரு திமுக தலைவர்கள் எல்லாம். சோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்பீலிங்கா படும்னு நினைக்கிறேன். அது நமக்கு தெரியல. விஜய் என்னோட விருப்பம் என்னன்னா விஜய் பெருசா ஓட்ட உடைக்க கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அரசியல்வாதிகள் இந்த சினிமாக்காரங்க உள்ள வரதுல எனக்கு விருப்பம் கிடையாது. பட் அதை கொஞ்சமாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதை பண்ணாலே பெரிய டேமேஜ் இருக்கும் அதிமுகவுக்கு. அந்த டேமேஜை மினிமைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய வெற்றி இருக்கும். சீமானாலையும் விஜயாலையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இபிஎஸ் ஆல குறைக்க முடியும்னா கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே மைனாரிட்டி ஓட்ஸ் கிடையாது. மைனாரிட்டி ஓட்ஸ் உங்களுக்கு இல்லைனாலே 10% காணாம போயாச்சு உங்களுக்கு. அப்ப நீங்க இருக்கக்கூடிய 90% ஓட்ஸ் தான் நீங்க டார்கெட் பண்றீங்க. இப்ப அதுலயும் விஜய் உள்ள வராரு, அப்புறம் சீமான் உள்ள வராரு. எக்ஸாக்டா உங்க கூடயே டிராவல் பண்ண போறாங்க. அவங்க நீங்க பேசுற அதே விஷயத்தை அவங்களும் பேச போறாங்க. பாஜக எதிர்ப்பு அவங்க பேச போறது இல்ல, பாசிச எதிர்ப்பு பேச போறது இல்ல. சோ பாசிச எதிர்ப்பு பேசக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒரே அணியில இருக்காங்க. ஆனா திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய கட்சிகள் பார்த்தோம்னா ஸ்பிளிட்டா இருக்காங்க. அப்போ திமுக எதிர்ப்புக்கான மூடும் தமிழ்நாட்டுல பெருசா இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா மீடியா கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கு. பாஜக எதிர்ப்பை பெருசா இங்க கையில் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிறது பெரிய ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேவுக்கு. இதை முறியடிக்க முடிஞ்சா ஜெயிப்பாங்க. பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை முடிப்ப வருதுட்டீங்க. நன்றி.